வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜய் தன்னுடைய கட்சி சார்பாக தேர்தலில் போட்டியிட விரும்புவோருக்கான மனு விநியோகம் நடக்கிறது. அது ஆன்லைன் மூலம் தான் நீங்கள் எடுக்க முடியும். அவர் எப்படி தேர்வு செய்கிறார் வேட்பாளர்களை? ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் விருப்ப மனுவை ஆன்லைனில் அனுப்புகிறவங்களை எப்படி தேர்வு செய்கிறார்? எதன் அடிப்படையில் அந்த ப்ராசஸ் நடக்கிறது என்று அந்த கட்சி வட்டாரங்கள் கிடைத்த தகவல்னு வச்சுக்கோங்களேன். அந்த தகவலில் என்ன சொல்கிறாங்கன்னா, முதலில் அவருடைய சுய விவரங்கள், யார் இந்த அனுபவம், யார் கேண்டிடேட்டாக வரணும்னு விரும்புகிறாங்களோ அவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், சுய விவரங்கள், இந்த விவரங்கள் எல்லாம் பார்த்து அவர் என்ன தாய் தகப்பன் பெயர், அவர் இவ்வளோ காலம் என்ன படிச்சிருக்காரு, என்ன பணி செய்கிறாரா, பிஸ்னஸ் பண்ணுறாரா, எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வெகு முக்கியமான இடத்துக்கு வர்றாங்க. த வின்னிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு அங்கே இருக்க அறிவார்ந்த ஒரு குழு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இது பொருந்துதா, அந்த வியூகத்துக்கு இது பொருந்துதான்னு பார்ப்பாங்க. அவர்கள் என்ன வியூகம் வச்சுருக்காங்கன்றது அவங்கள தவிர யாருக்கும் தெரியாது, புரியாது. அப்படியே அந்த வியூகத்துக்கு கொண்டு கொடுத்தாலும் அவங்களுக்கு புரியாது. இது இந்த கட்சியை நான் விமர்சனம் பண்ணுன்றதுக்காக சொல்லலை. அப்படி ஒரு புரியாத, எந்த இடத்துலையும் விளங்காத ஒரு வியூகத்தை அவங்க வச்சுருக்காங்க. விளங்காதுன்னா நான் சொல்கிறது விளங்க இயலாத, நம்ம புரிய இயலாத அப்படி வச்சுக்கலாம். அப்படி ஒரு வியூகத்தை வச்சுருக்காங்க. அந்த வியூகத்துக்கு இவருடைய ஸ்ட்ராட்டஜி பொருந்துதா, எப்படி ஜெயிப்பீங்க, என்னத்துக்கு கூட அந்த வீடியோ போட்டிருந்தேன், நீங்கள் எப்படி ஜெயிப்பீங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேர்தலில் நின்று அனுபவம் இருக்கா? சுயேட்சை வேட்பாளராக இருந்தாலும் சரி, இல்லை கட்சி சார்பில் இருந்தாலும் சரி, நின்று அனுபவம் இருக்கா? ஆமாம் இருக்குது அப்படின்னா எந்த கட்சின்னு கேட்பாங்க. அல்லது நீங்கள் எனக்கு அனுபவமே இல்லை அப்படின்னா தட்ஸ் ஒன் டைப் ஆஃப் ஃபேக்டர். இதெல்லாம் வச்சு தான் இவங்க ஒரு கட்டத்துக்கு கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஃபில்ட்ரேஷன் ஆகுது, எப்படி வெற்றி பெறுவேன், உனக்கு வெற்றி பெறதுக்கு என்ன ஃபார்முலா வச்சுருக்கேன், ஜாதியா, வேறு என்ன ஃபார்முலா தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகுது, பணமா? இதில் ஜாதியா பணமானு ரெண்டாக கூட கேட்க வேண்டியதில்லை, பணம் இருக்கான்னு தான் கேட்கணும். ஏன்னா ஜாதி கூட அப்புறம் போயிடும். சாதிக்காரரே ஒரு ஜாதியை, குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்க அதிகமாக இருக்கிற ஏரியானே வச்சுக்குவோம். அங்கேயுமே பணம் கொடுத்தா தானே உதவும். பணமே இல்லாமல் எப்படி நீங்கள் ஜாதிக்காரங்களை மட்டும் ஒன்றிணைச்சிட முடியும்? அதனால் இப்படித்தான் அந்த விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படுது. ரொம்ப முக்கியமாக நீங்கள் எப்படி வெற்றி பெறுவீர்கள் என்பதை அதில் விளக்க வேண்டும். இதுதான் அதில் இருக்கிற மெயின் பாயிண்ட்டு. அது அவங்க போட்டு வச்சுருக்க ஸ்ட்ராட்டஜிக்கு ஒத்துருக்கான்னு பார்ப்பாங்க. அவங்க என்ன அடிக்கடி அவங்க ஸ்ட்ராட்டஜிங்கள என்னது அப்படின்னா, அதையும் அடுத்தடுத்த வீடியோக்கள் வெளியிடுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, தொடர்ந்து நாம் பேசுவோம். இப்போதைக்கு இதுதான் விண்ணப்பங்களை பரிசீலனை பண்ணுற அவங்களுடைய ப்ராசஸ்.